வசந்த் டிவி பார்த்துருக்க எல்லா ஆன்ஸ்க்கும் எல்லா பென்ஸ்க்கும் எல்லா குட்டீஸ்க்கும் எல்லா பட்டீஸ்க்கும் இந்த சரவணனோட ஒரு பெரிய சல்யூட்டு. ஸோ வர வர வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் வந்து என்ன பேசினா பிடிப்பாங்க என்ன பேசினா பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனால் எல்லா ஆன்ஸ்க்கும் எல்லா பென்ஸ்க்கும் எல்லா குட்டீஸ்க்கும் எல்லா பட்டீஸ்க்கும் இதில் என்ன பேர் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நம்ம போகலாம். இது பயமாக இருக்குது இப்போலாம் எது பேசுறதுக்கும். பா நார்மலாக நம்ம அந்த பொண்ணுக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா என் ப்ரப்போஸை ஏற்றுக்கோ, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நான் மவுண்ட் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பப்பி ஷேமாக ஓடுவேன், பில்டிங்லேருந்து குதிப்பேன், இல்லைனா வந்து கையை கட் பண்ணிப்பேன், இப்படி 1008 விஷயம் சொல்லுவோம். ஆனால் இதுவே வந்து ஒரு பூனை வந்து எனக்கு பால் தரலைன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்ட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் வித்தியாசமான அட்டம்ப்ட்லாம் ஈடுபடுது. என்ன பண்ணியிருக்கு பார்க்கலாம் பூனை. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க லவ் பண்ணால் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி சுற்றுவாங்கன்னு. ஆனால் உண்மையிலே ஒரு பொண்ணு லவ் பண்ணி அந்த பையன் கழட்டி விட்டு போயிட்டேன்னு நினச்சிங்களேன், அந்த நாய் தான் அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய ஒரு ஃப்ரெண்டாக இருந்து காப்பாற்றுன்னு நினைக்கிறேன். என்னடா இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்படி எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்களா? என்கிட்ட இருக்குது. பார்க்கும்போதே கண்ணெலாம் கலங்குது. பார்த்துட்டாங்க. உலகத்தில் எதுனா ஒரு விஷயம் இருக்கும்போது அதோட அருமை தெரிய மாட்டேங்குது, அது இல்லாத போது தான் அருமை தெரியுது. ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபோன் கிட்டத்தட்ட 4-5 ஃபோன் வச்சுருப்பான். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்காது, ஆனால் அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், ஆனால் ஃபோனே வந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி டைமில் எது நடந்தாலும் தெரிய மாட்டேங்குது அந்த பையனுக்கு. இந்த பையனை என்ன பண்ணலாம்? ஹோம் மேக்கர்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இல்ல தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 வந்து கொடுத்தா அதுலேயும் வந்து குடும்பம் நடத்துவாங்க, 20,000 வந்து கொடுத்தா அதுலேயும் குடும்பம் நடத்துவாங்க. ஆனால் ஒரு 1,00,000 ரூபா டக்குன்னு கொடுத்து இது எவ்வளோன்னு எண்ணி கேட்டால் சொல்லிவிடுவாங்களா கரெக்டாக? அதையும் சொல்லிவிடுவாங்க. பாருங்கள் என்ன ஸ்பீடாக என்னது. உங்களுக்கே தெரியும் நிறைய கார்பரேட் கம்பெனி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 35,000 நம்ம டப்பு டப்புன்னு ஓடி போய் உள்ளே விழுந்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு வேலை வைப்பாங்க பாரு, ஓடணும் ஓடினே இருக்கணும், வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினேன்ற மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ஓடினே தான் இருக்கணும். அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. கிட்டத்தட்ட இந்த வீடியோ மாதிரி. உங்களுக்கே தெரியும் தீபாவளிலாம் முடிஞ்சு போச்சு. ஏகபோகமாக நிறைய பேர் தீபாவளி நல்லா செழிப்பாக கொண்டாடி இருப்பீங்க. அதில் முக்கியமான விஷயம் இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினா ஒரு டப்பா ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு டப்பா ஃபுல்லாக வந்துச்சு. இப்போலாம் 10,000 ரூபாய்க்கு வாங்கினா தான் டப்பா ஃபுல்லாக வரும்போது 500 ரூபாய்க்குலாம் ஒரே கவரில் முடிச்சு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. உங்களுக்கே தெரியும் அதில் ஏகப்பட்ட ஜிஎஸ்டி இருந்தாலும் தீபாவளி சிறப்பாக கொண்டாடிட்டோம். பட் இங்கே ஒரு லேடி நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்லியிருக்காங்க. லேடிஸ்னாலே நிறைய ஐடியா சொல்லுவாங்கள்ல, அந்த வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, புகையும் இல்லாமல் சத்தமும் நல்லா பளிச்சுன்னு கேட்குற மாதிரி ஒரு தீபாவளி. புகை இல்லாமல் எப்படி சத்தம் பட்டாசு இதெல்லாம் யோசிப்பீங்க. பட் இது எல்லாத்துக்கும் விடை தர வருது. அடுத்த வீடியோ பார்த்துவாங்க. Happy Diwali everyone. We have come up with pollution free, safe and economical pataka this Diwali. Even a toddler can burst it. So please try it and let us know your comments. பார்த்தீங்களா, பொல்யூஷனே கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா சர்வே பிரகாரம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வருஷத்தோட இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு கம்மியாக தான் விற்றுருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டி 1008 பிரச்சனைனால. ஆனால் பொல்யூஷன் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருந்திருக்கு. ஸோ எனிவே அது விடுவோம். இப்போ ஒரு காமெடியான விஷயத்துக்கு வருவோம். என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான வீடியோ. ஆமாம், நாக்கு மேலே பல்லு போட்டு பேசிடுவாங்கன்னுவாங்க. பட் இந்த இடத்துல பல்லு கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்காங்க. 2 நாக்காக இருக்குது. பார்த்துட்டு வாங்களேன்.
கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் கொடுத்து வச்சுவேன். ஆமாம், இந்த பக்கமும் பேசுவோம் அந்த பக்கமும் பேசும் பொழுது, அதாவது அம்மா சைடும் சப்போர்ட் பண்ணணும், ஹஸ்பண்ட் சைடும் சப்போர்ட் பண்ணணுன்றது தான் அப்படி சொன்னேன். வீடியோஸ் பார்த்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுறப்பா அப்படின்ட்டு அப்பா கிட்ட சொன்னால், உன்னை வந்து இந்த பிச்சைக்காரனு கல்யாணம் பண்ணி வச்சா கூட வைப்பேன், ஆனால் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு டைலாக் அடிக்கடி வந்து ரிப்பீட் ஆகும். ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், நிஜமாலே எத்தனை போய் பிச்சைக்காரன் கொடுத்துட்டே போயிட்டு இருக்கான். அப்படி யாரை லவ் பண்ணுறேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஆரிஃப், இது உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லையாப்பா, நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டோம். ஜாலியாக போய்ட்டு இருக்க நம்ம ஷோவில் சின்னதாக ஒரு பிரேக் வந்துட்டே இருக்கு. பிரேக் பார்த்துட்டு வாங்க. இது ஃபன் ஆஃப் ஃபன். வெல்கம் பேக் டு ஷோ. நீங்கள் பார்த்து ஃபன் ஆஃப் ஃபன் வித் மீ சரவணகுமார். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கலாமா? நார்மலாக நம்ம கிராமத்து சைட்லலாம் போனோம்னு வச்சுங்களேன், இந்த ஆற்றுல வந்து பூஜை பண்ணுவாங்க, அந்த ஆற்றுல வந்து அகல் விளக்கு விடுவாங்க. இப்போலாம் ஆற்றுல எங்கடா தண்ணி இருக்குது. இப்போ சமீப காலமாக கொஞ்சம் மழை நல்லாவே பேஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் திருவிழா இல்லை வந்து பார்த்திங்கன்னா நேர்த்திக்கடன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆற்று மேட்டில் வந்து பண்ணிவிட்டு அந்த அப்படியே அந்த தண்ணியில் விடுவாங்க. அது வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே நைட் டைமில் அந்த அகல் அப்படியே தண்ணியில் மிதந்தே போகிறது, அதெல்லாம் அருமையாக இருக்கும். இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானா சைனாவும் தெரியல, எல்லாம் முடிஞ்சு ஒரே மாதிரி இருக்கா, அந்த மாதிரி ஒரு ஊரில் நடந்திருக்கு. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது ஒரு ஃபெஸ்டிவலாகவே கொண்டாடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மேஜிக்கு ட்ரிக்ஸு இதெல்லாமே சேர்ந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட சங்கர் சார் படம் பாட்டு மாதிரி இருக்கு, பார்த்துக்கோங்க. Dân này kìa, cho nó dân này. சம வீடியோ இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் காலர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வியூவர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து காலர்ஸ் எல்லாமே. ஸோ அவங்ககிட்ட தான் பேச போகிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேம் வசந்தி, அவங்க ஒரு ஹோம் மேக்கர். கம்ப்யூட்டர் ஜி கனெக்ட் த கால். லக்ஷ்மி வசந்த். லக்ஷ்மியை விட்டுனேன் நான், அது இருந்தால் தான் நிறைய காசு சேரும். சரி, ஓகே, சாரி. லக்ஷ்மி வசந்த் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ சுமாராக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க வசந்தி நீங்கள்? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. அப்படிங்களா? டெய்லியும் வீட்டில் எப்படி டைம் பாஸ் ஆகுது உங்களுக்கு? டிவி பார்த்துட்டு அதான் வசந்த் சேனல் மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணுறது, அப்புறம் எல்லா சேனல் பார்த்துட்டு அப்படியே உக்காந்துட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ண வேண்டியது தான். அப்படியா? அவ்வளவுதான். சமைக்கிறது அதெல்லாம் இருக்குங்களா நடுவுல? அதெல்லாம் ரெகுலர் தானேங்க. ஓகே, டிவி தான் அப்ப உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா, சூப்பர் ஃப்ரெண்ட். அதை விட ஃபன்னா பண்ற நீங்க அசட்டு வழிறீங்க பாருங்க, அந்த 4:30 சாட்டர்டே டு சண்டே, அது சூப்பரா இருக்குது. அசட்டு வழிறேன் நானு? அப்படின்னா என்னங்க மீனிங்? நீங்களா தெரிஞ்சுக்கோ, எங்களுக்கு தெரியாது. பேசிக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஓகேங்க. பசங்க வந்துட்டாங்களா ஸ்கூல்ல இருந்து? வந்துட்டாங்க. அதான் பையன் தான் உங்களுக்கு போட்டோ பம்சான் இல்லையா, இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம், நான் பேசிட்டு இருக்கிறது. அப்படிங்களா? அதையும் அனுப்பிச்சு சொல்லுங்க, அதையும் போட்டுறோம் நாங்க. பேசுடான்னா பேச மாட்டேங்கிறான். அவர் தமிழ் தெரியாதுங்களா? தெரியும் தெரியும், எல்லாம் தெரியும். என்ன பேர் அவருது? சிரஞ்சீவி. சிரஞ்சீவி? ஐயோ, சூப்பர் ஸ்டார் பேர் வச்சுன்னு பேச மாட்டேங்கிறாரா? சரி, ஹாய் சிரஞ்சீவின்னு சொன்னு சொல்லிடுங்க.
హాయ్ చిరంజీవి చెప్తారా రే మాట్లాడరా మాట్లాడు హాయ్ అంకుల్ చెప్తాడంట ధైర్యంగా కొడుకురా ఒక నిమిషం இருங்க அங்கிள் இல்லடா அண்ணா 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 అంట எந்த ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வசந்தி மேடம் என்ன ஹீரோனா இப்போ இதுல இங்க நம்ம மெட்ராஸ்ல சொல்றீங்களா இங்க சொல்றீங்களா இங்க ஒண்ணும் கிடையாது நமக்கு மெட்ராஸ்ல தான் நம்ம மெட்ராஸ்ல தான் சொல்லுங்க மெட்ராஸ்ல தான் நம்மளுக்கு விஜய் தான் பிடிக்குமா பாத்துட்டீங்களா மெர்சல் இல்லங்க அந்த இதுதான் ரொம்ப நியூஸ் எல்லாம் வருது இல்லையா அதுதான் பாத்துட்டு இருக்கிறேன் இங்க பயங்கர சண்டை நடந்துச்சு பாருங்க அந்த டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கிறேன் சரி ஃப்ரீயா விடுங்க எல்லாம் நன்மைக்கே ஆமா அப்புறம் அஜித் கியூட் நல்லா இருக்கும் ஓகே அது ரொம்ப அஜித் விஜய் தளபதி ஃபேன் நீங்கன்னு சொல்றீங்க விஜய் அப்படி இருந்துட்டா என்னைக்குமே பிரச்சனை இல்ல ஓகே 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 தேங்க்யூ நல்லா சிரிக்கிறீங்க நல்லா சூப்பரா சிரிக்கிறீங்க ஓ இதுதான் அசல் வழி தின்னீங்களா இப்பதான் தெரியுது நம்மளுக்கு இழிச்ச வாயின்னு சொல்லியிருக்காங்க அதான் சுத்தி வளைச்சு சொல்லி நீங்க அப்படியெல்லாம் இல்ல நல்லா சூப்பரா பண்றீங்க ப்ரோக்ராம் நல்லா பண்றீங்க சூப்பரா ஆனா இன்னும் கொஞ்சம் டைம் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா டைம் பாஸிங் சாட்டர்டே சண்டே கண்டிப்பா வீட்டுல உட்காந்துட்டு இருப்போம் ஓகே ஓகே எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க நல்லா ஜாலியா இருக்கும் நான் அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் டைம் பண்ணிட்டு இந்த ஈவினிங் டைம் 4:30 நீங்க எடுத்துருக்கிற டைமிங் வந்து நல்லா இருக்கும் ஒரு காஃபி டீயோட ஸ்நாக்ஸ் பண்ண சொல்ல நல்லா இருக்குது ஃபேமிலியோட உட்காந்துட்டு ஜாலியா சந்தோஷமா நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் கண்டிப்பாங்க நீங்க சொல்றது நாங்க மேல் இடத்துல நான் தெரிவிக்கிறேன் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்றேன் இனிமேல் 4:30 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் ஃபன் மட்டும் தான் வரும்னு சொல்லணும் சூப்பர் 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 நல்லா இருக்குது சரிங்க ஓகே थैंक यू உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஓகே थैंक யூங்க ஓகே வசந்தி மேடம் நம்மளை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்க Oh my god! What? It's not hurting you. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை கைதி ஆகிட்டேன் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஐயோ எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்க இந்த சொசைட்டி வந்து மோசமான சொசைட்டி என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்டவங்க அதனால தான் நான் ஏமாத்தினேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எதுக்கு ஏமாத்துறோம் ஏன் ஏமாத்துறோன்னு தெரியல ஏமாத்துறது ஒரு ஹாபி ஆகிப்போச்சு இன்றைக்கி என்ன ஏமாத்தினியா இல்லையே அப்போ கண்டிப்பாக ஏமாற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணுன்ற மாதிரி எல்லாரும் ஏமாற்றிட்டு ஒரு ஜாலியாக பண்ணிட்டாங்க அந்த ரியாக்ஷனை கேப்சர் பண்ணுறது சூப்பரான விஷயம் அது மாதிரி நிறைய ரியாக்ஷன் வந்து பார்த்துருவாங்க Oh! I'm okay! ஜாலியாக போயிட்டு இருக்கு நம்ம சொல்ல சின்னதாக ஒரு கமர்ஷியல் பிரேக் வெல்கம் பேக் டு ஷோ. நீங்கள் பாருறது ஃபன் வித் மீ சரவணகுமார். தொடர்ந்து உங்களுக்கான வீடியோஸ்லாம் ரெடியாக இருக்குது, பார்க்கலாமா? இந்த பொண்ணுங்க வந்து மேக்கப் போடுற டைம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது நார்மலாக வெளியே வந்து எல்லா மேக்கப் ஐட்டமும் வச்சுட்டு பண்ணிட்டா பரவாயில்ல. ஆனால் பீரோக்குள்ளேயும் கண்ணாடியும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், திறந்து எடுத்து மேக்கப் போட்டுனே இருப்பாங்க. ஆனால் கடுப்பான அந்த பீரோ என்ன பண்ணும்,
பலார்னு ஒன்று வைக்கும், அது இங்கே தான் வச்சிருக்கு. இன்னொன்று, இந்த பீரோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் போகும்போது இந்த பீரோ வாங்கி வச்சுட்டு போனீங்கன்னு வச்சிங்களேன், திருட வந்து தந்தானா வைக்கும் ஒரு அடி. அப்படி என்னடா பீரோ, ஸ்பெஷலான பீரோ, பீட்டிங் பீரோ, பார்த்துட்டு வாங்க. Вот этот беру. С таким холодильником точно ночью не захочу перекусить. குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு அப்படின்ட்டு ஒரு டைலாக் இருக்குது. ஆனால் உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், ஒரு குரங்குங்க அதெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம மாறாமே இருந்திருந்தா, அதே உருவத்தில் இருந்திருந்தா எப்படி நம்ம வந்து லவ் பண்ணியிருப்போம், எப்படி வந்து ஒய்ஃபோட உட்காந்து பேசின்னு இருப்போம். அது பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் 2 பேரும் செம க்யூட்டாக இருக்காங்க, பார்த்துட்டு வாங்க. இந்த காதல் கொல்லாதது, ஒரு காவல் இல்லாதது, ஊதக்காத்தில் வஞ்சி மாது ஒத்தையிலே வாடும்போது போர்வை போல பொத்தி அணைப்பே. எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க, அந்த படத்து சீன் வந்து இங்கேருந்து காப்பி அடிச்சிட்டாங்க, ரீமேக் பண்ணிட்டாங்க, அந்த பாட்டு வந்து அந்த இங்கிலீஷ் படத்துலேருந்து இப்படின்னு சும்மா இங்கிலீஷ்ன்ட்டு எங்களை வந்து நீங்கள் டாமினேட் பண்ணுறீங்க. ஆனால் நான் அது சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டிலேருந்து தாங்க போயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் காரைக்குடியிலேருந்து மன்னார்குடியிலேருந்து எல்லாருமே பண்ணிட்டாங்க. பட் இது எவனோ காப்பி அடிச்சு சைனாக்காரன் பண்ணியிருக்கான். சைனாக்காரன் காப்பி அடிப்பான்னு தெரியும், பட் ரொம்ப நம்ம ஊரை பார்த்து காப்பி அடிச்சிருக்கான், பார்த்துட்டு வாங்க. நாட்டில் மழை இல்லை, விவசாயம் இல்லை, இந்த ஊர்லேயும் தண்ணி இல்லை, முக்கியமாக கையில் காசு இல்லை. ஆனால் இந்த நடிப்பும் டஸ்மேஷும் எங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல. ஏகப்பட்ட பேர் வந்து நடித்து குவிச்சிருக்காங்க, அதை பார்த்துட்டு. Weight என்ன? Excuse me? What's your weight, Mira? Weight. 58 kgs. 58 kgs. Okay. And your height? Yeah, என்னாச்சு? இது நின்னாலும் பரவாயில்ல, எனக்கு என் காதல் தான் முக்கியம். எனக்கு என் உயிர் தான் முக்கியம். டேய், நண்பனும் முக்கியம். அப்புறம் நீங்க யாருக்காக என்ன சாதிப்பீங்க, யாரை சந்தோஷப்படுத்துவீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தாதான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா, எவ்வளவு பேர் இருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? 14 பேர், உன்னையும் சேர்த்து. நான் ஒன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. உன் பேர் ஜெமினி தானே? ஆமாக்கா. நீ என்ன படிக்கிற? 3rd year. நான் என்ன படிக்கிறேன்னு தெரியுமா? 2nd year கா. நான் உன்னை விட சின்ன பொண்ணு, தெரிஞ்சுக்கிட்டே நான் அக்கானு கூப்பிடுறேன். நீ சூசைட் பண்ணிக்க வேணாம், நானே உன்னை தொங்க விட்டுருவேன். சாரி கார்த்தி, நான் தெரியாம. ஏய் சாரி பூரி. கடல் வெத்தி கருவாடுத்தீங்களான்னு நினைச்சா குடல் வெத்தி கொக்கு செத்துருண்டா. இப்படியே பேசினா நாங்க செத்துருவோம்பா. செத்து கூட போங்கடா. எனக்கு யார் நீ செட் பண்ணி கொடுத்து செத்து போங்கடா. கார் டிரைவர் தானே, ஏதோ கப்பல் டிரைவர் மாதிரி ஃபீல் பண்றாரு. ஏய் என்னடி ரையா டீன்னு சொன்ன டாக்ல பிக்லாயிடும். நானும் தேடி பார்த்தேன், உலகம் தாண்டி பார்த்தேன், உன போல் அழகிய தான் பார்த்ததில்லடி. ஆளும் மூஞ்சும் ட்ரெஸ்ஸும் டிட்டோமர் தலையா. என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல இருந்து வரீங்களா? இல்ல, உங்களை நான் க்ளீன் பண்ணிக்கலாமா? எப்போ வந்துச்சு இந்த ஐடியா? இன்னைக்கு காலையில 8:40. சாப்பிடறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுவான். இல்ல, ஐட்டம்ஸ் நிறைய இருக்குல்ல, அதிகமா சாப்பிட கூடாதுன்னு கண்ணை மூடிக்கிட்டு கம்மியா சாப்பிடுன்னு. சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் இருக்கும், கல்வியா செல்வமா வீரமா. அதாவது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரத்துக்கு யாரு, பார்வதிக்கும். இவங்க 3 பேருக்கும் சண்டை வந்துடும், எது பெருசுன்ட்டு இவங்க 3 பேர் சண்டை போட்டுருப்பாங்க. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆக்டிங் சூப்பராக இருக்கா, இந்த ஆக்டிங் சூப்பராக இருக்கா, இல்லை இந்த ஆக்டிங் தான் நல்லா இருக்கான்ட்டு பொண்ணுங்க நடிச்சு காட்டுறாங்க பாருங்கள். எதுவும் சூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இது எடுத்தா அவங்க வச்சுப்பாங்க, அதை எடுத்தா இவங்க வச்சுப்பாங்க. அதனால் ஓவராலாக பொண்ணுங்க பண்ணது எல்லாமே நல்லா இருக்குது, வேறு வழி இல்லை, பார்த்துட்டாங்க. ஏஞ்சலா இதோட 10 தடவை சொல்லிட்டா சந்தோஷ், இந்த
ஒயிட் ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி இருக்கேன். சாரி சொன்னா எனக்கு கொம்பு முளைக்காதா? கொம்பா? ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும், தெரியும்ல? ஏன் பாப்பா இன்னும் நம்பர் மாத்தல? மாத்தினா கொடு. நல்ல பாப்பா. எப்படி பேசணும் தெரியாது. என்னடா என்ன? என்ன வாடா போடன்ட்டே இருக்க? உனக்கு என்னடா மரியாதை? லங்கர் கட்ட ஊருடவன் தானே நீ? இவ ரொம்ப யோக்கியம். நீ ஊருட்ல டெய்லி வருவீங்களா? பாத்தங்க. பேசுனியா? பேசுனங்க. என்ன சொன்னார்? பால் வாங்கி கொடுத்தாரு. குடிச்சியா? குடிச்சங்க. நல்லா இருந்துச்சா? பாருங்க, நீங்க வந்து அவளுக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்க தவிர வேற எதை வேணாலும் செய்ய சொல்லுங்க, நான் செய்யறேன். சமைக்க தெரியாது, கத்தரியா? ஏமா ஒண்ணு வண்டியில ஏத்துறதுக்கு பதிலா வண்டியை ஓ மேல நான் சிரிக்கடி முறைச்சி என பார்க்கும்போது பெண்ணேய மனசுக்குள் எப்படி இருக்கும்? Don't chase those girls. I'm not like those girls, okay? என்ன பாக்குற? எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது. ஃபைனலாக ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீடியோஸ்லாம் காலையாகி போச்சு. ஸோ இது மந்த் எண்டில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பைக்கில் போகிறவங்க முக்கியமாக வந்து உஷாராக போங்க. அங்கங்கே வந்து இருக்காங்க, டப்புன்னு பிடிச்சிருவாங்க. மந்த் எண்டை நம்ம பர்ஸு காலியாக இருக்கும். அதனால் ஹெல்மெட் எல்லாம் வீட்டில் வந்து டக்குன்னு பந்தோபஸ்தாக போயிட்டு கிளம்பிடுங்க. முக்கியமாக ட்ரங்க் அண்ட் டிரைவ், அதாவது வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வண்டி ஓடாதீங்க. அது ரொம்பவே மோசமான ஒரு செயல். அது நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படும். அதனால் அதையும் வந்து தவிர்த்துருங்க. ஸோ வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக நாளைக்கு வர நம்ம ப்ரோக்ராமை பாருங்கள் இதே டைமில். ஓகே, இதே மாதிரி சூப்பரான எபிசோடில் நெக்ஸ்ட் வீக் உங்களை நாளைக்கு சந்திக்க வரேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் உங்கள் சரவணகுமார். டாடா, பை பை, டேக் கேர், ஹாப்பி வீக்கெண்ட். ஓகே, ரெடி. ஹாய் வசந்த் டிவி வியூவர்ஸ். இது அஜித் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கொண்டாட்டமாக பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா அஜித் ஃபேன்ஸும் வந்து மெர்சில் தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. பல பேர் இன்னைக்கு தான் வேட்டி கட்டவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் இவர் ஹோம் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம ஊரில் இருக்கு. உங்களுக்கே தெரியும், தீபாவளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகபோகமாக எல்லாரும் கொண்டாடிட்டு இருப்பீங்க. கம்மியான காசுக்கு கம்மியாக இருக்கும் பொழுது கம்முனேரியா, அது நம்மளுக்கு மக்களுக்கு தெரியாது. இது ப்ளூ படத்தில் போட்டு அப்படிங்களா? நான் சிரிக்கும் போது குழந்தை மாதிரி இருக்கு. நான் என்ன டேரக்டர் தெளிவாக கேட்குறாரு. அப்படிங்களா? உங்களுக்கு யாரு எங்க என்ன? ஓஹோ, நீங்க குழந்தை மாதிரி இருக்குதுன்னு சொல்றீங்களா? சரி, அவங்களுக்கு அப்படி தெரியும், பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க சொல்றது பார்த்தா உங்க கண்ணுக்கு நான் கொரில்லா குரங்கு மாதிரி இருக்கும். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லலைங்க, அப்படிலாம் சொல்லல. சரி, ஓகே 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 ஓகேங்க, சாரிங்க. சி கச்சிச்சு, வீடு கச்சிச்சு, போலாமா?